தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒப்பு கொடுத்த பிறகு திருப்பி நான் வீட்டுக்கு வந்த பிறகு அண்ணன் சபைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சின்ன சபை தான் அந்த சபை, ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உபத்திரவில் பாருங்கள் என் மூலமாக. அப்புறம் என்ன பண்ணோன்னா, நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள்லாம் என்னுடைய அந்த சின்ன சர்ச்சுக்கு அந்த 5-6 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சண்டே கிளாஸ் எடுக்கிறேன் அப்படி சொல்லி உற்சாகமாக சண்டே கிளாஸ் எடுத்தோம். அதேமாதிரி நிறைய கிராமங்கள், அந்த கிராமங்களாக எஸ்டேட்டாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போகும் ஏற்கனவே. அதே மாதிரி அந்த அந்த சண்டே வரனாலும் சரி, இடப்பட்ட நாள் இருந்தாலும் சரி, நான் வந்து கிராமத்தை தேடி போயிடுவேன். அதே மாதிரி அங்கே போனோம்னு வச்சுக்கோங்க, திரளான பிள்ளைங்க வந்து லைன்ஸ் வீடு அங்கே இருக்கும். அதனால் நிறைய 60-70 பிள்ளைங்க அப்போவே வந்து ஃபுல்லாக உட்காருவாங்க. அப்போ நமக்கு இங்கே தான் கற்றுக்கொண்ட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் கூட, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த தைரியத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக அவங்க கற்றுக்குவாங்க. அப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து ஒர்க் ஷாப்புக்கும் போயிட்டுருக்குறேன். ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கும்போது திருப்பியும் பாவ சோதனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரதான் செஞ்சிச்சு. ரிலேஷன் மூலமாக இருந்து, அப்புறம் மற்ற வெளியிலேருந்து வரதான் செஞ்சிச்சு. போயிட்டு ஒர்க் ஷாப் போயிட்டுருக்குற அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அண்ணனுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக ஒரு டீம் வராங்க மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக. ஒரு 5-6 பேர் வருஷம் டீம் வராங்க. அவங்க வந்த பிறகு இந்த ட்ரைனிங் முடித்த பிறகு அவங்க அடுத்து ஃபீல்டுக்கு வர்றாங்க. அவங்க நம்ம சர்ச், அண்ணன் சர்ச்சிலேருந்து மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட ஒரு பிரதர் ஜெயராஜ், ஒரு பேர் கேட்குறாரு, நீங்கள் அந்த மாதிரி பைபிள் காலேஜ் போகிறீங்களா அப்படி சொல்லி கேட்டார். நான் அது எப்படின்னு யோசிக்கணும், எனக்கு வந்து ஒர்க் ஷாப் தான், 4 வீல் மெக்கானிக்கே, டிரைவிங் பண்ணுவேன் அப்படி சொல்லி நான் சொன்னேன். அப்போ டிரைவிங்லாம் அந்தளவுக்கு பண்ண மாட்டேன், ஆனால் டிரைவிங் பண்ணி லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், வண்டி ஓட்டாட்டையும் எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப. அதேமாதிரி வீட்டில் இருக்கும்போது சும்மானு இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டு அது பண்ணிட்டு இருப்பேன். அதனால தான் கொண்டு ஒர்க் ஷாப்பில் தள்ளிவிட்டாங்க. அப்படி அப்புறம் அந்த பிரதர் கேட்கும்போது அவர் சொன்னார், நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது 1 மாதம் கிட்டே இருந்தாங்க அவங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் இப்போவே நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு ஒரு வழிநடத்தலாம் சொல்ல முடியாது, அவர் சொன்னபடினால சரி ஒரு ஃபார்ம் எழுதி பைபிள் காலேஜ் படிப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், இப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செஞ்சுட்ருக்குறோம், சரி படிப்போம் அப்படி சொல்லி. இப்படி சபை ஊழியம் செய்யணும், இல்லை கர்த்தருக்கு நிரந்தரமாக ஊழியம் செய்யணுன்ற ஒரு எண்ணமெல்லாம் இல்லை. பைபிள் காலேஜ் போக சொல்கிறாங்க, சரி என்ன 3 வருஷம் போவோம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி இப்போ போயிட்டோங்க. அப்படி போயிட்டு அதே தென்காசிக்கு மறுபடியும் போகிறேன், அதே கேம்பஸ்க்கு போவோம். அப்போ போகும்போது எப்படி போகிறேன்னா, அப்புறம் அண்ணன் மூலமாக ஞான ஸ்நானம் எடுத்து நல்ல ஒரு புது மனுஷனாக ஆண்டவர் என்னை மாற்றிருந்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு அப்புறம் திருப்பி இங்கே சென்னையில் படப்பையில் பிசிஐ சர்ச்சு, பில்வே சர்ச்சு இருந்தது, அதில் படித்து வெளியில் வந்துட்டு திருப்பி இங்கே நம்ம ஈரோட்டில் ஊழியம் செஞ்சோம். ஈரோட்டில் தனியாக போட்டிருந்தாங்க, அங்கே மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேரேஜ் விஷயங்கள் அங்கே ஊழியம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1.25 வருஷம் அங்கே தங்கி அங்கே ஊழியம் செஞ்சாலாம். ஃபுல் கிராமம், ஈரோடு டிஸ்ட்ரிக்கு, சுவிசேஷத்துக்கு ரொம்ப எதிர்ப்பான ஒரு ஏரியா தான். அப்போது நான் அந்த 1.25 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்தாபனத்தின் அந்த பிசிஐ சர்ச்சின் மூலமாக ஒரு 5000 தனி நபர்களை சந்தித்தேன். நான் 5000 தனி நபர்களை சந்தித்தேன். 3000 புதிய ஏற்பாடு கொடுத்துருப்பேன். ஆனால் ட்ராக்ஸ் வந்து 5000 கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு நாளும் எழுதி எடுத்துகிட்டு போவேன், இன்றைக்கி இவ்வளோ பைபிள், இவ்வளோ ட்ராக்ஸு, இவ்வளோ பேர் சந்திக்க போகிறோம். சைக்கிளில் தான் போகிறது. அப்போ ஏன்னா வேறு வேலையே இல்லைங்களா, ஜெபம் பண்ணுறது போகிறது இந்த மாதிரி தான், தனிமையில் அந்த மாதிரி இருந்து அந்த சந்தித்தோம். ஆனாலும் வந்து சபை பெரிய வளர்ச்சி ஒன்றும் இருக்காது. அப்படி எல்லா கிராமங்களையும் போய் சொல்லும்போது சரிங்க, நிறைய பிரச்சனைகளோட மக்கள் இருப்பாங்க, ஆனால் வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, உடனே வந்துட மாட்டாங்க. அப்புறம் அதில் ஒரு குடும்பம் பயங்கரமான ஒரு போராட்டத்துலேருந்து ஒரு குடும்பம் வந்து கூட சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, கடைசி வரைக்கும் வந்ததில்லை, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வரேன்னு சொல்லு. நம்ம மேலே இருக்கிற அன்புனால சொல்லுவாங்க, சரி தம்பி போயிட்டு வாங்க வந்துடுறோம் அப்படிம்பாங்க. நம்மளும் ஆசையாக நாளைக்கு வந்து எல்லோரும் வந்துடுவாங்கன்ட்டு பாயெல்லாம் விரிச்சு போட்டு பைபிள் வச்சுட்டு உட்காந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. அப்புறம் நம்மளே தான் ஆராதனை நடத்தணும். அப்பயும் கிராம ஊழியம், அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அந்த அபிஷேகம் மேலே இருக்கிறதுனால நான் உணர்ந்தேன். போகிற இடத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்க வந்து உட்காந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு பாட்டு, கதை, அந்த மாதிரி பைபிள் ஸ்டோரி எல்லாமே சொல்லி கொடுப்போம். அப்படி ஊழியம் 1.25 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஊழியம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன, ஒரு புது வருஷன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அந்த கிராமத்தில் அந்த பிள்ளைங்க ஆல்ரெடி அவங்க வேறு சர்ச்சஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இப்படி சிஎஸ்சி சர்ச்செல்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த ஊர்லேருந்து வேறு இடத்துக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் என்னென்னா, அங்கே மினிஸ்ட்ரி நடத்தி தொடர்ந்து வாரம் போய் நடத்திட்டுருக்கேன்.
அப்படின்றதுனால அங்கே ஒரு 20 பேர் 25 பேர் தவறாமல் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்களாம் வருவாங்க. சரி இன்றைக்கி நம்ம வந்து அங்கே நியூ இயர் சர்வீஸ் நம்ம நடத்த போகிறோம் அப்படின்ட்டு நான் ரொம்ப பயங்கரமாக போகிறேன். நியூ இயர் சர்வீஸ் நடத்துறதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக மெசேஜெல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி அந்த எப்படியாவது அங்கே ஒரு ஆராதனை நடத்திட்டு வந்துடுறோம். அந்த வீட்டில் ஒரு வீடு இருந்தது, அந்த வெராண்டாமே சண்டே கிளாஸ் கொடுப்பாங்க, நடத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயா குழந்தைங்கள்லாம் போயிட்டு ஒரு 9:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன். எங்கன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க அவங்களாம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நம்ம சர்ச்சு நடத்த வந்தால் இவங்களாம் சர்ச்சுக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன் நான். சரி இனிமேல் நம்ம அந்த கல்யாணம் கட்டாமல் மேரேஜ் ஆகாமல் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணுறது இப்படி தான் ஃபெயிலியர் ஆகும். அதனால் மேரேஜ் முடிஞ்சால் தான் மினிஸ்ட்ரி நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் அண்ணனுக்கு வீட்டில் இருக்கிற அண்ணனுக்கு சின்ன அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஊழியம் செய்ய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் வந்து எந்த ஒரு அறுவடையும் இல்லை, மேரேஜ் முடித்தா தான் ஊழியம் நடக்கும் போல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் வந்து 2005 அந்த வாக்கில் அண்ணன் வந்து என்ன பண்ணாங்கன்னா அண்ணனுடைய அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இங்கே அந்த ஃப்ரெண்டுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹிந்து ஃபேமிலி தான். அவங்க வந்து இங்கே திருப்பூரில் இருக்கிறாங்க. திருப்பூரில் இருக்கும்போது அவங்க காம்பவுண்டில் குடியிருந்தப்போ இப்போ என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்களே காம்பவுண்டில் குடியிருந்தப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அங்கே எங்கள் மாமியார் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நாங்கள் வந்து ஊழியக்காரங்க தான் கட்டி கொடுப்போம், அதுவும் அந்த நகையெல்லாம் போடாத பிள்ளைங்க, அந்த மாதிரி ஊழியக்கார பொண்ணுங்களாம் இப்போ பையனா நீங்கள் பாருங்கன்னு. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போய் எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் திருப்பூரில் இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, நல்ல ஃபேமிலி, அவங்க ஊழியக்காரன் தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நானும் ரொம்ப வருஷமாக அந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ரசிக்கப்படாதவங்க அவங்க மூலமாக ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை செய்கிறாரு. அப்புறம் அண்ணன் வந்து பார்த்துட்டு என்னை அங்கே ஈரோடு மூலனூரில் அங்கேருந்து வந்து பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க. பார்த்த உடனே வந்து நான் ஓகே சொல்லிட்டேன். எந்த ஒரு இது சொல்ல ஆவியில் வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதனால் நான் ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லி அப்படியே மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு பிறகு ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறம் நாளைக்கு இடையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுங்க. அந்த ஆக்சிடெண்ட் நடந்தனால பிசிஐ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் லீவ் போட்டேன். அதனால் அப்புறம் அங்கே என்னை எடுத்துக்கல. நீங்கள் ரொம்ப லீவ் போட்டீங்க, ஆக்சிடெண்ட் ஆனால் அப்புறம் லீவ் தானே போடுவாங்க, என்ன முடியும், உடம்பு முடியல, கால் அடிபட்டுருச்சு. அப்புறம் அப்படி சொல்லி என்ன பண்ண என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி என்ன இது ரொம்ப போச்சு அப்படின்ட்டு அப்புறம் மேரேஜ் முடித்து ஒய்ஃபுடைய அவங்கள பாஸ்ட்டு போய் பார்க்குறோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஸ்தாபனத்துலேயும் சேர்ந்து ஊழியம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் ஆஃப் கார்டுங்க அவங்க சர்ச் ஆஃப் கார்டில் அங்கே திருப்பூரில் அப்புறம் நல்லூரில் போட்டாங்க எங்களை. அது ஒரு 10க்கு 16 வீடு, சின்ன வீடு. அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலை. எந்த ஒரு அதிகமான எந்த ஒரு பொருளும் இல்லை, இட வசதியும் இல்லை, ஒரு ஆத்மா கூட இல்லை. அப்புறம் அந்த பாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு ஆத்மா தந்தாங்க, ஒரு வயசான ஒரு பாட்டி. அந்த பாட்டி அம்மா இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த அம்மா வருவாங்க. அப்போ நான் ஒய்ஃபு அப்புறம் அந்த அம்மா அவங்க 3 பேர் சேர்ந்து ஆராதனை நடத்துவோம். அப்படி நடத்தும் ரொம்ப வைராக்கியமாக இருப்போம் அந்த ஊழியத்தில். ரொம்ப ஆரம்ப ஊழியங்கள் நல்ல வாலிப வயசு இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு ஊழியத்துக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறோம். ஒரு 40 நாள் ஊழியத்துக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒய்ஃபு வந்து அந்த நேரத்தில் கன்சீவாக இருக்கிறாங்க. அப்போது சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு பழம் வாங்கி கொடுக்கவோ ஒரு ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கவோ அந்த மாதிரி எதுவும் ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போது ஜெபம் பண்ணிட்டு 40 நாள் இந்த ஃபாஸ்டிங்கில் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு ஒரு தரிசனம் நேரில் நடக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் திடீர்னு என்னை எழுப்புறார். கர்த்தர் எழுப்புறார். எழுப்பிட்டு ஒரு கர்த்தருடைய ஒரு கை உறுப்பு மாதிரி ஆண்டவர் கை உறுப்பு வந்து அந்த 10க்கு 16 அந்த சின்ன வீட்டில் தேவனுடைய கரம் வந்து ஒரு எழுதுது அதிசயம் அப்படின்னு சொல்லி. அதிசயம் என்ன அது அதிசயம் எழுது எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன அதிசயம் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் ஏசாயா 60 அந்த வசனத்தை எடுத்து படி அப்படி சொல்லி ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார். உடனே அபிஷேகத்தில் அந்நிய பாஷைலாம் பயங்கரமாக நிரப்பப்பட்டுட்டு அப்புறம் அந்த வசனத்தை எடுத்து படித்தோன்னே நிறைய காரியங்கள் அதில் சொல்லியிருக்குது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன், இதுதான் உன்னுடைய ஊழியத்துடைய ஒரு ஃபவுண்டேஷன், இதை மையமாக வச்சு நீ ஊழியம் செய்ய அப்படி சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. அப்புறம் அந்த உன்னுடைய பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு
நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த அதிசயம்ன்ற நேம் தான் வைக்கணும் அப்படின்றார் ஆண்டவர். அப்போ இது என்ன பெரிய ஆச்சரியமாக போச்சு அப்படி. அப்புறம் அதே மாதிரி பையன் முதல்ல பையன் பிறந்தான். அப்புறம் அவனுக்கு அதிசயம்னு பேர் வச்சோம். அந்த இடத்துல அங்கேயும் ஒரு 1.25 வருஷம் அந்த அந்த இடத்துல ஊழியர் செஞ்ச பாஸ்டர் அவங்க போட்ட இடத்துல அப்படி ஜெபம்ட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து இது உன்னுடைய ஃபீல்டு இல்லைங்கிறார், இது உன்னுடைய பணித்தலம் இல்லை, நான் உனக்காக இன்னொரு இடத்த வச்சுருக்கிறேன் அப்படி சொல்லி. அப்புறம் அங்கே 1.25 வருஷம் முடித்த பிறகு கரெக்டாக ஒரு 2009 அந்த மாதிரி டைமில் அன்பர்பாளையத்தில் ஒரு வீட்டில் 10க்கு 16 வீட்டில் நாங்கள் இப்போ ப்ரேயர் ஆரம்பித்தோம். அங்கே வந்து மாமியார் உங்களுடைய வீட்டில் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேர் அங்கே கேதர் ஆனாங்க. அங்கே ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த சபைகள் வளர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வெளியில் இப்போ 10 பேர் வந்தாங்க, 25 பேர் வந்தாங்க, அப்படியே வந்துச்சு. அப்புறம் ஒரு நில வாடகைக்கு ஒரு ஷெட்டு போட்டு அங்கே கொஞ்சம் நாள் நடத்திட்டு இருந்தோம். அந்த ஷெட்டு போட்டதே பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த நில வாடகை வந்து போட்டு எடுத்து வாங்கியாச்சு. ஆனால் என்னத்தை வச்சு அங்கே ஷெட்டு போடுறதுன்னு தெரியல, எந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் பழைய இரும்பில் அந்த மாதிரி போய் பழைய ஓடு அந்த மாதிரிலாம் போஸ்ட்டு சிமெண்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்குது. அந்த வாங்கி வச்ச பொருள் அப்படியே இருக்குது. 3 மாதமாகிடுச்சு ஏறக்குறைய. அது போடுறதுக்கான வழிவாசல்கள் எதுவுமே திறக்கப்படல. அப்புறம் ஜெபம்ட்டே இருக்கும்போது அதற்குரிய காரியங்கள் ஆண்டவர் சந்தித்தார். அதுலேயும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியங்கள் வளர ஆரம்பித்தது. ஆண்டவர் வந்து தொடர்ந்து நடத்திட்டே ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த பிரச்சனையில் இந்த லவ் பிரச்சனையில் நான் மாட்டி விடுதலை ஆனதுனால பார்த்திங்கன்னா நிறைய அந்த நாட்கள்லேருந்தே வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் நிறைய வருவாங்க. வாலிபர்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஆழமான சில சிக்கலில் இருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தற்கொலை எண்ணங்களுக்கு போகிறவங்கள அந்த மாதிரி விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வளர்ந்து வர்ற அந்த காலகட்டங்களில் வந்து குறிப்பாக அதிகமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்து பிரச்சனை. இப்போது ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா கரெக்டாக நம்ம ஊழியத்தை நல்லா செய்யலாம். ஆனால் திடீர்னு ஒரு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்புறம் அப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகி இப்போ ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் இப்போயும் நிலத்து வாடகைகள் தான் இருக்கிறோம். ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஊழியத்தில் ஆண்டவர் வந்து நடத்துகிற அந்த விதங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனையோடு வர்றாங்க, பல லட்சங்கள் கடனோடு வருவாங்க. அப்புறம் அவங்க அந்த விஷயங்களுக்காக அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் சில வருஷங்களில், ஒரு வருஷத்தில், சில பேருக்கு 1 வருஷத்தில், 2 வருஷத்தில் அந்த மாதிரி முழுசும் கடனை கட்டி அந்த காரியத்தில் அவங்க விடுதலையாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலேருந்து கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்குறாரு. அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் தொடர்ந்து அந்த காரியத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் 7 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், கடைசியாக 2 வருஷம் நம்ம சர்ச்சிலையும் சரி, சர்ச்சில் வெளியிலையும் சரி. சில பேர் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு அதாவது இயேசுவை அறியாதவங்க வந்து வரும்போது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் வரும்போது அவங்களுக்கு அந்த ஆலோசனை சொல்லி ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தவங்க உடனே கன்சீவ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஒரு நாள் ஒரு சமீபத்தில் இப்போது கொரோனாவுக்கு பிறகு ஒரு ஃபேமிலி வராங்க. ஒரு 46 வயசு ஒரு ஐயா. அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 தாண்டி ஏஜ் தாண்டிடுச்சு. அப்போது வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை, அப்படி டெஸ்ட் டியூப் வைக்கணும் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க டெஸ்ட் டியூப் வைக்கணும். நகையெல்லாம் அடகாச்சும் வச்சு எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், எல்லாம் சொந்த பந்தங்கள் மத்தியில் ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நகையெல்லாம் அடகு வைக்க வேண்டாம், ரிப்போர்ட்டும் அவங்கள்ட்ட இருக்குது, அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி நமக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள்லேருந்து ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சார், மலடியாக இருந்தவங்களை அண்ணாவில் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், அந்த விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி விட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரைடே வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா சண்டே வந்து அவங்களுடைய இது மற்ற உறவினர் சொந்த பந்தங்களாம் ஏதாவது சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஜெபம் பண்ணி பார்த்தா அது 1 வருஷத்தில் டெஸ்ட்டு வைக்கல, ஒன்றும் வைக்கல. அவங்க வந்து குழந்தை பிறந்துச்சு பாஸ்டர் ஐயாட்ட சொல்லிடுங்க அப்படின்றாங்க. சர்ச்சுக்கு வரல. ஸோ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இப்போ யாருக்குமே ஆண்டவர் ஒரு வேற்றுமையே இல்லாமல், பட்சபாதமே இல்லாமல் கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். அப்படி குழந்தையை பெற்றுக்கொண்டவங்க இன்றைக்கி சபையிலே இருக்கிறாங்க, சபையில் வெளியிலே இருக்கிறாங்க. அப்படி ஆண்டவர்
ஆச்சரியமான காரியத்தை இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு இப்போ சபையில் எத்தனை பேர் வராங்க? சபையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 பேத்துக்குள்ளே வராங்க. அப்புறம் இந்தி சர்ச், இந்தி ஆராதனை நடக்குது நம்ம சர்ச்சில். ஆமாம், திருப்பூர்னால நிறைய. ஆமாம், நிறைய இந்தி மக்கள் இருக்கிறாங்க. 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்றில் நார்த்லேருந்து உள்ளவங்க, இன்னொருத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக அந்த இந்தி மினிஸ்ட்ரி நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எனக்கு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஊரில் தான் அவங்க இருக்கிறாங்க, ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி, 2 பிள்ளைங்க, அப்புறம் வந்து பையன். இப்போ 2 பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஒய்ஃபோடைய அதே ஏஜ் தான். அவங்க கல்யாணம் அவங்களுக்கு முடிஞ்சிருக்குது. கல்யாணம் முடித்து குடும்பத்தில் ஏதோ சம்திங் பிரச்சனை, 2 பேருமே வந்து வாழலை, திரும்பி வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் வந்து நான் அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தவங்க இல்லையா, அதனால் இவங்க ஆண்டவரே ரசிக்க போகணுன்னு. அது போல் மாமியார் வந்து அவங்களுக்கு நிறைய சுவிசேஷம் நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனால் ரசிக்கப்படல அவங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஆண்டவர் அவங்கள குறித்து ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ அந்த தரிசனத்தை போய் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா நீங்கள் இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அதனால் வந்து என்றைக்குனாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து கேட்கல. ஏன்னா அந்த சமுதாய கட்டுகள் அந்த மாதிரி காரியத்தில் தான் அவங்க கேட்கல. ஆனால் அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை அவங்களுக்கு நடந்துகிட்டே வருவாங்க. ஒரு நாள் நிச்சயமாக வந்துடுவாங்க. நிச்சயமாக. அதான் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்குது. அவங்க பொண்ணு என்ன பண்ண, மற்றவங்க வேறு ஒரு பழக்கமாகி வேறு ஊருக்கெல்லாம் அந்த ஒசூர் அந்த மாதிரி இப்போ தூரமாக கொண்டு போய் பயங்கரமான காரியங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் செஞ்சு அங்கே போய் அந்த பொண்ணு சிக்கியிருக்காங்க. பயங்கரமான ஒரு பிசாசு போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணை எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வந்து நகையெல்லாம் அடகு வச்சு போய் கூட்டிகிட்டு வந்து பல காசு செலவு பண்ணி வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க அவங்களுக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லி நீங்கள் சர்ச்சுக்கு போன அந்த பொண்ணு பிசாசு போராட்டத்தோடு இருக்குது. வேலைக்கு போனால் வேலை செய்ய முடியாது, கம்பெனியில் உட்கார முடியலை, பயங்கரமான போராட்டத்தோடு இருக்குது அந்த பொண்ணு. கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் தான் பிரிஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு போனால் உங்களுக்கு சரியாகிட்டு வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க எங்கள் சர்ச்சில் கொண்டாந்து அந்த குடும்பத்தை விட்றாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சாக இருக்குது. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்போ 18, 19, 19 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 5 பேர் அவங்க குடும்பத்தில். சரின்னு அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணால் 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். ஜெபம் பண்ணால் பயங்கரமாக பிசாசு பிடிச்சி ஆடுது அந்த பொண்ணு. அதே நேரத்தில் கர்த்தருடைய கிருபையினால் பாருங்கள், அந்த நேரத்தில் எங்களுக்கு சர்ச்சில் கரெக்டாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டுருக்குது. ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டுருக்குது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டுருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது அது சர்ப்பத்தின் ஆவின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி, அதுதான் நேச்சராக நான் பார்த்த விஷயங்கள். அதுதான் அப்படியே ஒல்லியாக பாம்பு மாதிரி வந்து பயங்கரமாக அப்படியே ஆடும். தலைக்கு மேலே அப்படி கையை வச்சு இப்படி ஆடிது பயங்கரமாக ஆடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டையெல்லாம் ரொம்ப சின்னதாகிடுது, அப்படியே நாக்கெல்லாம் புழுவாயிருதுங்க. ஆச்சரியம், நாக்கெல்லாம் புழுவாயிருது. இது வந்து ஜெபம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு சர்ச்சை விட்டு வெளியே போகுது. போகிறேங்குது, ஆனால் பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இது வரைக்கும் ஊழியத்தில் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன், கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் கர்த்தர் அற்புதமாக அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. இன்றைக்கி அவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அதில் 3 பேர் ஞான ஸ்நானம் எடுத்து சர்ச்சுக்கு வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், நமக்கு ஒருத்தவங்களை உதவி செஞ்சு அவங்கள வந்து ஆண்டவர் வந்து மறவாமல் இணைத்தருளி அவங்கள வந்து ரட்சிக்கிறார். அது பெரிய விஷயமா இருந்தது. அவங்க இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துருக்காங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு விடுதலையோட கர்த்தரை ஆராதிச்சிட்ருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஊழியங்களில் பெரிய பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப கிரேட். ஏன்னா வாழ வேண்டாம், நீங்கள் சாவுக்கு நெருங்கி ஓடிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஆமாங்க அவருடைய சமூகத்தை சேர்த்து கொண்டு இன்றைக்கி நீங்கள் வாலிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல ஆலோசனைகள், ஏன்னா நீங்கள் போன அந்த பாதையினால் அந்த வந்த அனுபவங்கள், ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்த அந்த அனுபவத்தினால நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கி இருக்கீங்க. கண்டிப்பாக. நீங்கள் இருளில் இருந்தீங்க, இப்போ இருளில் இருக்கிற மக்களுக்கு வந்து வெளிச்சத்தை தர ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? இப்போ எனக்கு 2 பொண்ணுங்கப்பா, 2 பசங்க. ஃபர்ஸ்ட்டு தம்பி, செகண்ட் வந்து பாப்பா. பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கான், பாப்பா வந்து 12th படிச்சுட்ருக்காங்க. அந்த ரசிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் உன்னுடைய திறமையினால் அல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தற்கொலைக்கு நேராக போகும்போது நீ பாதுகாக்கப்பட்டது உன்னுடைய திறமையினால, என்னுடைய கிருபையினால் அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தினார். அதே மாதிரி ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது 2 தடவை பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு நாள் 4 வீலும் கழட்டப்பட்டிருக்குது ஒரு ஜீப்பு. அதுக்கடியில் காலை விட்டு நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன்.
அப்புறம் நான் வண்டிக்கு அடியிலேருந்து காலை அப்படி எடுக்கிறேன், அந்த வண்டி அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அப்போ ஆச்சா பரவாயில்ல, நம்ம திறமை தான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படியே வாலிப வயசு தானே அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு நாள் அந்த கூடலூரில் மைசூர் ரோடு, அது எல்லா வேலையும் வண்டிக்கு செஞ்சுருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கு, ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, பிரேக் மட்டும் சரி பண்ணல. இப்போ நான் என்ன நினச்சேன், நைட்டில் தான் நம்ம வண்டி ஓட்டி பழகிறது. இப்போ நான் என்ன நினச்சிட்டேன், சரி இது எல்லா வேலையும் முடிஞ்சுக்கு, இதில் இன்றைக்கி பழகலாம் அப்படின்ட்டு பிரேக்கில் வண்டி எடுத்துகிட்டு போய் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறது. அது இறக்கத்தில் இருந்து போனாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தள்ளி ஸ்டார்ட் பண்ணி ஓடி மலையை போய் மேலே ஏறிட்டேன். மேலே ஏறிட்டு பிரேக் மிதிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, அறவே இல்லை. வண்டி ரிபேஸில் வந்துட்டுருக்கு. கீழே பெரிய பள்ளம், ஆறு. அதே மாதிரி லோட் லாரி கிராஸ் பண்ணுது. அப்புறம் பிரேக் மிதித்து பார்த்தா நமக்கு ஒரு பொட்டு கூட ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி அந்த லாரி போணுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பள்ளத்துக்கும் ஜீப்பு போயிருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு சேர்த்து நம்மளும் போயிருப்போம், ஒரு வேளை வண்டிக்கும் காசு கட்ட வந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஆபத்தில் தான் ஆண்டவர் தப்பு வச்சார். இந்த இன்சிடெண்ட்டெல்லாம் என்னென்னா, அந்த தென்காசியில் நான் அனுபவம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அனுபவத்தில் வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் என் கண் முன்னால் நிறுத்துறாரு. இதெல்லாம் நீ உன்னுடைய வாலிப வயசுன திறமை நீ நினச்சிட்ட, இல்லை நீ எனக்கு வேணும், அதனால தான் உன்னை எத்தனை இடத்துல உன்னை காப்பாற்றினேன் அப்படின்றத ஆண்டவர் பேசினார். அது பெரிய கிரேட்டஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த விஷயங்கள் இருந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அருமையான ஊழியர் வாலிப வயதில் ஆண்டவருடைய அன்பை உணராமல் வாழ்வதை விட சாவதே மேல் என்று எண்ணி தற்கொலை முயற்சிகளை எல்லாம் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு அவரை விரட்டி பிடித்தது. பல ஆபத்துகள் அவருக்கு வாலிப வயதில் ஏற்பட்டிருந்தாலும் அந்த ஆபத்துகளிலிருந்தெல்லாம் அவர் தன்னுடைய சுயபலம்தான் காத்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அவருடைய சுயபலம் அல்ல, கர்த்தருடைய கிருபை தான் அவரை தாங்கினது என்பதை அவருக்கு உணர்த்தி இன்று வரை அவருடைய ராஜ்யத்திற்காக எடுத்து பயன்படுத்தி வந்ததை அவர் சொல்ல நாம் கேட்டோம். நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வதை விட சாவது தான் மேல் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பு காட்ட யாரும் இல்லை என்று எண்ணலாம். தனிமையிலே நீங்கள் தவிக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை வாழ வைக்க கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து உங்களை பரமன் பயன்படுத்தும் ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.